வெரி எக்ஸைட்டட். ராசி பலன் தடவை செய்கிறேன். எல்லோரும் ஆசீர்வாதத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். இது வீட்டில் உள்ளவங்களும் சரி, என்னோடய கிளைண்ட்ஸும் சரி, எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு 2026க்கு செய்யுங்கய்யான்னு கேட்டிருந்தீங்க. தடவை நான் செய்கிறேன். ஏன் நான் செய்ய மாட்டேன்னா, எப்பயுமே ஒரு எண்ணம் எப்படி இருக்கும் என்னென்னா, இது வந்து பொது பலன், ஜெனரல் தானே. இப்போ நான் மேஷத்தை பற்றி பேசுகிறேன்னா, நீங்கள் மேஷ ராசினா நானும் மேஷ ராசி தான். உலகத்தில் எத்தனையோ மேஷ ராசி இருக்கார். எதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சொல்லுது, ஏதோ ஒரு குறி வருது எனக்கு செய்யணும்னு. அதுக்காக தான் நான் செய்கிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி 2026க்கு எப்படி இருக்கிறது. மேஷராசி, நானும் மேஷராசி தான், ஹை முதலாக. பட் நம்ம போகாத மண்ணுக்கு ஞாபகம் வச்சுங்க, மேஷத்துக்கு இப்போ வந்து என்ன நடக்குது, 7.5 நாட்டு சனி நடக்குது. ஓகே, நம்ம இது பொது பலன்கள் பார்க்கலாம். பட் மனசில் வச்சுங்க, உங்களோட கர்ம வினை சம்மந்தப்பட்ட காலம் இப்போ நடந்து கொண்டுட்டு இருக்கிறது. ஓகே, சரி, சைடில் வைங்க. குரு பகவான் 3வது வீட்டில் இருக்கார். அவரோட திருஷ்டி வந்து 7, 5, 9 என்று. திருஷ்டி என்றால் என்னால் பார்வை, இட்ஸ் லுக்கிங்லா, பார்க்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ குரு யார், அதிர்ஷ்டக்காரகன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கறது தான் குரு பகவான். அவர் வந்து 7வது அந்த பாவத்தில் பார்த்துட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு 7, மேஷத்துக்கு வந்து 9 என்று ஒரு விஷயம், 9th ஹவுஸில் இருக்கார். அப்போ 9வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அமோகமாக உங்களுக்கு இருக்கும் மேஷராசி. இப்போ நீங்கள் மேஷராசியா, இந்த 9th ஹவுஸ், இந்த 9வது வீடு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். 9வது சாரம் என்ன தெரியுமா, 9வது நிறைய பேசலாம். கவர்மெண்ட் பேசலாம், அப்பா தந்தை, நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க, நம்மளோட உயர்கல்வி, யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி அது சூப்பர்ஃபிஷியல், அது சொல்லலாம். ஆனாலும் 9வது வீடோட சாரம் என்ன தெரியுமா, உங்களோட முடிவுகள் சம்மந்தப்பட்டது. ஆமாம், வாழ்க்கையே முடிவு தானே. நல்ல முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. தவறான முடிவு எடுத்திருந்தீங்களா, வலி, வேதனை, துன்பம், துயரங்கள். ரைட்டா இல்லையா? ஸோ முடிவு தான் வாழ்க்கை. இது நான் வந்து இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அது புதுசாக ஒன்று சொல்கிறதுக்கு. ஆனாலும் இந்த 9வது வீட்டில் குரு இருக்கனால உங்களோட விவேகம்னா என்ன, எது சரி எது தவறு என்று முடிவுகள் தான் இந்த விவேகம். அருமையாக இருக்குங்க, உங்களுக்கு கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க. இத்தனை நாளாக வந்து இது ஏன்னா நானே எனக்கு சொல்லிக்கிறேன், நானும் மேஷராசி இல்லையா. ஸோ முடிவு வந்து தவறுதான், சாதகமாக வராது, பாதகமாக தான் போகும். ஆனாலும் 2026 இந்த 2026 வந்து உங்களோட முடிவு பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இட்ஸ் ரியலி குட். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட 2வது அதிபதி, 3வது அதிபதி, 5வது அதிபதி, அதோட லக்னத்தின் அதாவது அது சொந்த ராசி அதிபதி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 9வது வீட்டில் இருக்குது. குருக்கு 7, அந்த மேஷத்துக்கு வந்து 9வது வீடு. ஸோ நல்லது. 2வது வீடுனா பணம், நல்ல சேமிப்பு. இத்தனை நாளாக ஓட்ட பனையில் தண்ணி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு பணம் இருந்திருக்கும். ரைட்டா இல்லையா? நான் ஏன் சிரிக்கிறேன்னா, எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துருந்துச்சு, கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் இருந்துச்சு. என்னடா 2025ன்னு. பட் ஆஃப்கோர்ஸ் நான் ஜோதிடர்னால எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக நான் என்னது ப்ரிகாஷனரியாக நான் எதாவது பண்ணியிருக்கேன். பட் தெரியாதவங்களுக்கு ஸோ பேட். பணம் என்ற விஷயம், குடும்பத்தின் நன்னூனிகள், நிம்மதி இல்லாத நிலைகள். 2வது உங்களோட வாக்கு சம்மந்தப்பட்டது, உங்களோட உணவு பழக்கங்கள் 2025 வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த 2026 உங்களுக்கு வந்து அதெல்லாம் செட்டில் பண்ணணும். சேமிப்பு, உங்களோட குடும்பத்தின் விட்டு போன உறவு மறுபடியும் வருது, அண்ணன் தம்பி தங்கச்சி, இந்த உற்றார் உறவினர்கள், உடன்பிறப்பு கூட சண்டை கண்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் செட்டில் ஆயிரும். ஓகேயா? வேறு என்ன, 2வது வீடு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். உங்களோட வாக்கு சக்தி, இது எல்லாமே உங்களோட வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் 2வது வீடு. வேறு 3வது அதிபதியும் அங்கே இருக்கிறது. அப்படின்னா என்ன இருக்கும், 3 உங்களோட தைரியம். குரு பகவான் அங்கே உட்காந்துருக்காரு. ரைட்? தைரியம்னா என்ன, சில பேர் தைரியத்துக்கும் வீரத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. வீரம்னா ஏதோ ஒரு புலி வருதா, அடித்து சண்டை போடுறீங்க, ஓகே, நல்லா வீரமான ஆள். தைரியம் என்பது ஃபார்ட்டிடியூட், மன உறுதி. ஒரு கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு பரவாயில்ல, விழுறீங்க, பரவாயில்ல எந்திரிப்போம், விழுறீங்க மறுபடியும் எந்திரிப்போம் என்று அந்த ஃபார்ட்டிடியூட், அந்த மன உறுதி கொடுக்குறது தான் தைரியம். அது ரொம்ப பலமாகும். உங்களோட முக்கியம் ஆஃப்கோர்ஸ் வீரமும் பலமாகும். சொந்த காலில் நிற்கிறது, அந்த அந்த ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்பயுமே கொடுக்கும். பரவாயில்ல, இது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு வழி எனக்கு பிறக்க போகிறது, நான் படுற கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, அந்த ரைட் மைண்ட் செட்டு, இது எல்லாமே இந்த 3வது வீட்டில் கொடுக்கும். இல்லைனா போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? போன வருஷம் ஐ எம் டாக்கிங் அபவுட் 2025, 2026 வரப்போகுது.
பட் 2025 எப்படி இருந்துச்சு, நீங்களும் ஒரு வேலியை போட்டு உட்காந்துருப்பீங்க தானே. நான் வந்து இவ்வளோ தான் போவோம், இதுக்கு மேலே போக மாட்டேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்காது என்று நீங்களே ஒரு வேலியை போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வந்து இருக்காது. அந்த வேலியை பிச்சு உடச்சி நீங்கள் வந்து 2026 போவீங்க. மேஷ ராசி ஆசம் ஃபார் யூ. மறுபடியும் நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ தட்ஸ் கிரேட். ஓகே. சனி பகவான் எப்படி இருக்குது? இப்படி 4 கிரகங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ 4 கிரகம் பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன், நான் பார்ட் 2 மேஷமோட பார்ட் 2 நான் இது ரொம்ப நேரம் டிக்டாக்ல தான் போடுறேன். அப்போ ரொம்ப நேரம்னா கஷ்டமாயிடும். நான் வந்து பார்ட் 2 மேஷத்தோட போடுறேன். ஸ்டே டியூன்.